எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பர்ஃபி தான் பண்ண போகிறோம். அந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: துருவின தேங்காய் ஒரு 2 கப், சர்க்கரை 1½ கப், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வாணலியில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்துக்கலாம். நான் அதில் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். பாக்கி கொஞ்சோண்டு நெய் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா கடைசியாக நம்ம அந்த பிளேட்டில் தடவி அதில் நம்ம அதை போடுறதுக்காக. இப்போ நெய் உருவிட்டுது. இதில் நம்ம எடுத்து துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தேங்காய் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் மாறக்கூடாது, வெள்ளையாக தான் இருக்கணும். அப்படி கலர் மாறிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் தேங்காய் நல்லா நைஸாக இருக்குது எனக்கு துருவினது. இது கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மிக்சியில் போட்டு 1, 2மா அடித்து எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கான சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப்பு தேங்காய்க்கு 1½ கப்பு சுகர் சரியாக இருக்கும். உங்களுக்கு குறைச்சலாக வேணால் இன்னும் கொஞ்சம் குறைச்சலாக போட்டுக்கோங்க. 1½ கப்பு சுகருக்கு 1½ கப்பு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு சர்க்கரையோட பதம் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்மளுக்கு 2 கம்பி பாகு பதம் தேவைப்படும். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாகு தண்ணியாக இருந்ததுன்னா பர்ஃபி பிசு பிசுன்னு இருக்கும், சரியாக இருக்காது. இல்லாட்டி ரொம்ப திக்காயிட்டாலும் ஒரு மாதிரி பவுடராக ஆகிடும், பர்ஃபி பதத்துக்கு வராது. இப்போ பாருங்கள் 2 கம்பி பாகு பதம் வந்துட்டுது. இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கிண்டுங்க. இதில் இருக்க தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இதை கிண்ட போகிறோம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை கிண்டி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் பிடிக்குன்னா கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் இதில். இப்போ அதையும் சேர்த்து இப்போ நல்லா அதை நம்ம கிண்ட போகிறோம். இதை அந்த நல்லா கிண்டி விட்டுட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து திரண்டு வர வரைக்கும் நம்ம இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் ஆயிட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா திரண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து திரண்டு வந்துட்டுது. தண்ணி எல்லாம் சுத்தமாக போயிட்டுது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எந்த பிளேட்டில் போடணுமோ அந்த பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை ஒரு கரண்டியால் லேசாக இதை நம்ம பதப்படுத்தி விட்டுடுங்க. எல்லாத்தையும் ஒரு பரப்பி விட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்பூனில் கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு பின்னாடி அதை இது மாதிரி நல்லா நம்ம அமுக்கி விட்டுடலாம், எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி. இப்போ எல்லாம் இது நல்லா சமமாக ஆயிட்டுது. இந்த மாதிரி இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற விட்டால் போதும். ஒரு கொஞ்சம் வார்மாக இருக்கிறப்பவே இதில் நம்ம கட்டு போட்டுடணும். இல்லைன்னா ஆறி போயிட்டதுன்னா நம்மளால் அந்த ஷேப்பு கட் பண்ண முடியாது. உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஷேப்பை கட் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்லா ஆறுற வரைக்கும் இதை விட்டுடணும். இதை அதுக்கு ஒரு 1 மணி நேரமாக ஆகும் ஆறுறதுக்கு. இப்போ பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி பீசஸை நம்ம எடுத்துடலாம். கட் பண்ணி இருக்கிறதுல எடுத்துடலாம். நம்மளோட சுவையான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிட்டுது. இது சிம்பிளான ரெசிபி தான். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னும் ஒரு ரெசிபியோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.